அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த இடத்துல இருக்கிற கம்ப்ளைண்ட்டை பற்றி நான் வீடியோவில் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகேங்களா? இப்போ என்னென்னா இதுலேயே கூடுதலாக ஒரு வீடியோ இருக்கிறேன். அந்த வீடியோ தனியாக தான் ஷார்ட்ஸில் போடுவேன். இங்கே பாருங்கள், எப்படி நம்ம ஜாயிண்ட் அடிக்குதுன்றதை சொல்கிறதுக்காக சின்னதாக ஒரு கிளிப்பு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எப்பவுமே ஒரு ஃபேஸ் நியூட்ரலு எர்த்தோ, ஒரு ஃபேஸ் நியூட்ரல் எர்த்தோ வர 3 கோர் வயரோ அல்லது ஒரு 4 கோர் யூஜி கேபிளோ இல்லை 3.5 கோர் யூஜி கேபிளோ இல்லை 3 கோர் யூஜி கேபிளோ நம்ம எல்டி கேபிளில் ஜாயிண்ட் அடிக்கும்போது இல்லை ஒரு நார்மல் ஒயரில் ஜாயிண்ட் அடிக்கும்போது கூட 2 ஒயர் பக்கத்தில் வரும் கேபிளில் அப்படின்னா இங்கே பாருங்கள், படி மாரி அடிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஃபேஸோட ஜாயிண்ட் இங்கே இருக்கா, நியூட்ரோட ஜாயிண்ட் இங்கே இருக்குது, அடுத்து எர்த்தோட ஜாயிண்ட் இங்கே இருக்கணும். ஓகேங்களா? இது 3 ஃபேஸ் மோட்டர் கிடைக்குங்களா, RYB. ஓகேங்களா? இப்படி அடிக்கணும். இல்லை நான் சேர்த்து தான் அடிப்பேன் அப்படின்னா ஒரு சில பேர் சேர்த்து அடிப்பாங்க, கரெக்டாக ஜாயிண்டில் தான் அடிக்கும். நானும் நிறைய இடத்துல நீர் மோட்டர் கம்ப்ளைண்ட், பாண்டியில் ஆரோவில் சைடெலாம் நிறைய நீர் மோட்டர் கம்ப்ளைண்ட் போவேன். மோட்டரை மேலே தூக்கிட்டு பார்த்தா கரெக்டாக ஜாயிண்டில் தான் அடிச்சிருக்கும். பார்த்தா ஜாயிண்ட்டை பக்கத்தில் சேர்த்து வச்சு அடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி பாருங்கள், இந்த ஃபேனோட இந்த வெண்டிலேட்டர் ஃபேனோட ஒட்டுமொத்த வெயிட்டே நம்ம படித்த ஜாயிண்டில் தான் தோங்குது. அப்படின்னா பாருங்கள், நம்ம எப்படி ஜாயிண்ட் அடிச்சிருக்கோம் பாருங்கள். பக்காவாக மேரிட் ஜாயிண்ட் தான் போடுவேன். மேரிட் ஜாயிண்ட் போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டேப்பை பாருங்கள், மொத்தமாக 3 வாட்டி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் டேப் வச்சு அதில் டேப்பை ரவுண்ட் பண்ணி ஏற்றிருப்பேன். ஓகேங்களா? அதே தான் இந்த ஒயர்லேயே பண்ண போகிறோம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட குவாலிட்டியாக ஜாயிண்ட்டை கொடுத்துட்டாலே நாளைக்கு இந்த ஜாயிண்டில் ஃபால்ட் வராது. ஓகேங்களா? இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான ஜாயிண்ட் கிடையாது. குவாலிட்டியான ஜாயிண்ட்னா இது கையில் யாராவது தூக்கி பிடிச்சிக்கிட்டு அப்போ அடிக்கிற ஜாயிண்ட் வேறு. நான் ஒரே ஆளாக வேலை செய்கிறன்றதால நம்ம ஜாயிண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டி அடித்தா ட்ரை பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் கிடையாது நண்பர்களே. முடிஞ்ச அளவுக்கு ஜாயிண்ட்டை ஸ்டெப் அடிங்க. 1 2 3 படி மாரி அடிங்க. ஓகேங்களா? சேர்த்து பக்கத்தில் அடிச்சிங்கன்னா நாளைக்கு இது ஒரு சின்ன லோடு எதுவும் ஆகாது. இதே ஒரு 32 ஆம்ஸ் 40 ஆம்ஸ் லோடு இருக்கிற இடத்துல நீங்கள் அப்படி அடிச்சிங்கன்னு வச்சிக்கலாம், ஒரு ஃபேஸ் நியூட்ரல் கூட ஒரு ஏசிக்கு கூட அப்படி அடிச்சிங்கன்னா அந்த ஒயர் மெல்ட் ஆகிடும். நான் அதுமாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் பார்த்துருக்கேன், ஏசிக்கெலாம் ஃபால்ட்டு போகும்போது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அப்படி ஜாயிண்ட் அடிக்காது நண்பர்களே. வேறு எதுவும் கிடையாது. நன்றி நண்பர்களே. வேறு எதனா இருந்தால் இதில் எதனா குறையா சொல்லியிருந்தனா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசலாம்.